வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைக்கும் சிந்தனை விருதுக்கு வந்திருக்கும் இருபால் மெய்ய நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய முதல் நிகழ்வாக இறைவணக்கம் பாட அருள்நிதி MP ராதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லால் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவால் காணும் இன்பத் துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை இந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று, அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி, கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து, கண்ட பலன் இணையறிய நினைத்தேனப்போ. கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலனி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி, குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வளமுடன். இறைவணக்கம் பாடிய ராதா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி தவம் நடத்தி கொடுப்பதற்காக அருள்நிதி சுமதி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நாடி சுத்தி. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய, மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய, மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. சாந்தமாக சாந்தி தவம் நடத்தி கொடுத்த சுமதி அம்மா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வரவேற்புரை நல்க அருள்நிதி ஜெயக்குமார் அவர்கள் அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. இந்த இனிமையான மாலை வேளையில் அற்புதமான சிந்தனை விருந்திற்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளர் திருமதி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக இறைவணக்கம் குருவணக்கம் பாடி சென்ற அருள்நிதி MP ராதா அம்மா அவர்களையும் பவானி அறிவு திருக்கோயில் மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அதற்கடுத்ததாக சாந்திதவம் சிறப்பாக நடத்தி கொடுத்த திருமதி சுமதி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றியுரை வழங்க உள்ள
அருள்நிதி பிரபாவதி அம்மா அவர்களையும் பவானி அருவித்திருக்கோயிலின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று இன்றைய சிறப்பு சிந்தனை விருந்தாக அறமும் அறிவும் என்ற தலைப்பில் நமக்கு இந்த சிறப்பு சிந்தனை விருந்தை வழங்க வந்துள்ள அருள்நிதி தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் ஈரோடு அவர்களையும் நமது பவானி அறிவுத்திருக்கோயில் மன்றத்தின் சார்பாகவும் நமது அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று ஐயா அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிறப்பு சிந்தனை விருந்து அளிக்க வந்திருக்கும் நம்ம ஐயாவை பற்றி ஒரு சிறு குறிப்பு. ஐயா முனைவர் ஆர் தமிழ்ச்செல்வன் ஈரோடு அவர்கள் கொங்கு பொறியியல் கல்லூரியில் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் மூத்த பேராசிரியராகவும் பேராசிரியர்கள் மூத்த பேராசிரியர்களாகவும் கொங்கு பொறியியல் கல்லூரியில் தேர்வுக்குழு கட்டுப்பாட்டாளராகவும் 2005ஆம் ஆண்டு கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் முதுகலை பட்டமும் 2013ஆம் ஆண்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார்கள். பாரதி பல்கலைக்கழகத்தில் 2019ஆம் ஆண்டு மனித சிறப்புக்கான யோகாவில் முதுகலை பட்டமும் 2018ஆம் ஆண்டு இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் இக்னோ உளவியல் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார்கள். இவர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். சர்வதேச இதழில் 33 கட்டுரைகள், சர்வதேச மாநாட்டில் 41 கட்டுரைகள், 7 புத்தகங்கள், அத்தியாயங்கள் மற்றும் தேசிய மாநாட்டில் 15 ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். ஆராய்ச்சி தேர்வு தேசிய மாநாட்டில் 15 கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். ஆராய்ச்சி ஊக்குவிப்பு திட்டத்தில் RPS திட்டத்தின் கீழ் புதுதில்லியில் AICTE ஆல் நிதியுதவி செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சி திட்டத்தையும் அவர் முடித்துள்ளார்கள். மேலும் 2 தேசிய அளவிலான கருத்தரங்கு மற்றும் AICTE ஆல் நிதியுதவி செய்யப்பட்ட ஒரு ஆசிரியர் மேம்பாட்டு திட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளார். ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்காக இவர் பல யோகா நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்துள்ளார். அவர் 2017 ஸ்கை யோகாவில் பின்பற்றி வருகிறார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அனைத்து 1ஆம் ஆண்டு BE BTech மாணவர்களுக்கு ஸ்கை யோகா நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருகிறார். சுமார் 20,000 மாணவர்களுக்கு இவர் மூலம் பயனடைந்துள்ளார்கள். பல ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் ஸ்கை யோகா மூலம் பயனடைந்துள்ளார்கள். இப்போ இவ்வளவு பெருமை மிக்க இத்தனை இதையும் முடிச்சிருக்கிறாரு. இப்போ படித்தாவே எனக்கு தலை சுற்றுது. எப்படி தான் ஐயா இத்தனையெல்லாம் படித்து முடித்து இது பண்ணார். அது இறைநிலைக்கும் குருவுக்கும் தான் நம்ம நன்றி சொல்லணும். நம்ம சாதாரணமாக சும்மா ஒரு படிப்பு பண்ணால டிப்ளமா தான் படிச்சிருக்கிறேன். அதே பெரிய நம்ம PhD முடித்த மாதிரி எனக்கு இருக்குது. அவரெல்லாம் இத்தனை படித்து எப்படி தான் படித்து இது பண்ணாருன்னு தெரியல. ஆனால் மகரிஷி சொன்ன மாதிரி இது சாதனை மார்க்காக தான் மகரிஷி நினச்சது சாதனை செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தந்தை தாய் இரு உயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி இந்த உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லாத மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
இந்த உலகம் உய்வதற்காக இந்த மண்ணுலகில் தோன்றிய மகான்கள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் அனைவரையும் போற்றி வணங்கி இந்த பூ உலகில் 95 ஆண்டுகள் நிறைவாக வாழ்ந்து இந்த உலகம் முழுவதும் அமைதியாக வாழ வேண்டும், ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த அருட்தந்தை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இன்றைய மாலை சிந்தனை அரங்கை தொடங்கலாம். இங்கு வருகை புரிந்துள்ள இருபால் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த சிந்தனை விருந்திற்கு என்னை அழைத்தமைக்காக பவானி அறிவு திருக்கோயிலை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிந்தனை உரையை தொடங்கலாம். இன்று சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு அறமும் அறிவும் என்ற தலைப்பு. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், இந்த அறமும் அறிவும் மனித வாழ்வில் பிரிக்க முடியாத ஒன்று. அறம் இல்லாத அறிவு இருந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இன்று உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற போர்தான் சாட்சி. உலகம் முழுவதும் மனிதர்கள் அறிவு படைத்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அறநெறியோடு இருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆக அறம் இல்லாத அறிவு இந்த மனித குலத்தை, இந்த சமுதாயத்தை, இந்த உலகத்தை அழிவு பாதையில் கொண்டு சேர்க்கும் என்பதற்கு சாட்சி இன்று நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை போர்களும். அதே மாதிரி அறிவு இல்லாத அறம் மனிதன் இருக்கின்றான். 6 அறிவு படைத்த மனிதன், சிந்திக்கின்ற ஆற்றலை இறைவன் தானாக கொடுத்திருக்கின்றான். அப்போ அறிவு இல்லாத அறம் அப்படி இருந்தால் இந்த உலகம், இந்த சமுதாயத்தில் முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னா அதுவும் முடியாது. இன்றைக்கி உலகம் முழுவதும் இவ்வளோ மக்கள் தொகை இருக்கின்ற காலத்தில் எல்லாருக்கும் உணவு, உடை, இருப்பிடம் கொடுக்கணும், அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கணும் அப்படின்னா அறிவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அப்போ அறிவு இல்லாத அறம் இருந்தாலும் மனிதனுக்கு பயன்பட போவதில்லை. அப்போ இந்த இரண்டையும் மனித வாழ்வில் ஒவ்வொரு தனி மனிதனும் அறத்தையும் அறிவையும் இணைத்து வாழ்வை நடத்தும் பொழுது அந்த வாழ்வு நாம் எப்படி நினைக்கிறோமோ அது ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வாக தனிப்பட்ட முறையில் இல்லாமல் இந்த சமுதாயம், இந்த உலகம் அமைதியாக வாழ்வதற்கு துணை புரியும் என்ற நோக்கத்தில் தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அறமும் அறிவும். நம்ம இப்போ எல்லாருமே படிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இந்த அறிவு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அறிவை 2ஆக பிரிக்கலாம் இல்லைங்களா? மெய்ஞான அறிவு, விஞ்ஞான அறிவு இல்லைங்களா? மெய்ஞான அறிவு, விஞ்ஞான அறிவு. மெய்ஞான அறிவு அப்படிங்கிறது தன்னை உணர்தல், இந்த இயற்கையை பற்றிய உணர்தல், கடைசியாக இந்த இறைநிலையை பற்றிய உணர்வு, அதுதான் மெய் அறிவு இல்லைங்களா? அல்லது மெய்ஞான அறிவு. அதே விஞ்ஞான அறிவு அப்படிங்கிறது என்னென்னா தொழில். இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணணும், அதை வச்சு இந்த சமுதாயத்தில் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா விஞ்ஞான அறிவு. விஞ்ஞான அறிவு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பால் எடுத்துட்டுங்களேன், பால் பெற போட்டால் தவியுது இல்லைங்களா? அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், வேதியியல் மாற்றம் நடக்குது. அப்போ பால் தயிராக மாற்றம் அடையுது.
அதுக்கு ஒரு கால இடைவெளி வேணும். நீங்கள் பெற போட்ட உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் தயிர் வேணுமானா கிடைக்காது. அதுக்கு ஒரு கால இடைவெளி வேணும். ஒரு வேதியியல் மாற்றம் நடப்பதற்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேணும். இது ஒரு அறிவு இல்லைங்களா, விஞ்ஞான அறிவு. அல்லது ஒரு லேபில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது அறிவியல் சார்ந்தது. அதற்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும், ஒரு தர்க்கம் இருக்கும். இப்போ 4 + 3 அப்படின்னு கூட்டிங்கன்னா 7 தான், வேறு வரதுக்கான வாய்ப்பே இல்லை இல்லைங்களா. இது என்னதுங்க, தொழில் அறிவு, விஞ்ஞான அறிவு. இதே மெய்ஞான அறிவு அப்படிங்கிறது என்னென்னா தன்னை பற்றி உணர்வு. அந்த உணர்வு நம்ம சாதாரணமாக படிக்கக்கூடிய கல்வியில் வராது. மெய்ஞான அறிவு அல்லது மெய் உணர்வு அப்படிங்கிறது நம்ம நாளும் படிக்கின்ற இந்த 1ஆவதுலேருந்து காலேஜ் வரைக்கும் படிக்கிற அந்த படிப்பில் வராது. அது உள்ளுணர்வாக வரக்கூடிய ஒரு அறிவு. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ நீங்கள் அடிப்படையில் எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை மனிதன் பிறக்கையில் எல்லாருமே ஒன்று தான். அப்பா அம்மாட்டிருந்து பிறக்கையில் எந்த பாகுபாடும் கிடையாது. அதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அது உண்மையும் கூட. தெய்வத்தினுடைய தன்மை எதுவோ அதுதான் குழந்தையினுடைய தன்மை. அதுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது. எப்படி தெய்வத்துக்கு நல்லது கெட்டது தெரியாதோ சரிங்களா, அதே மாதிரி குழந்தைக்கு எது தெரியாதுங்க, நல்லது கெட்டது தெரியாது. அப்போ அது மாதிரி அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அங்கே குழந்தைகிட்ட அறிவு முழுமையாக இயங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் வளர வளர என்ன ஆகுதுங்க, சமுதாயத்தில் குழந்தை நல்லதும் கற்றுக்குது கெட்டதும் கற்றுக்குது. இது எப்படின்னா, இப்போ ஒரு மலை துளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மலை துளி வானத்திலிருந்து புறப்படையில் எப்படி இருக்குங்க, தூய்மையாக இருக்கும் இல்லைங்களா. உலகத்திலேயே தூய்மையான ஒரு நீர் அப்படின்னு பார்த்தோன்னா மலை துளி. அது எது வரைக்குங்க, பூமியில் விழ வரைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு 500 மீட்டர் வர வரைக்கும். ஏன்னா அது வரைக்கும் கூட இப்போலாம் மாசு அடைஞ்சு போச்சு. அப்போ அந்த மலைத்துளி விண்ணிலிருந்து புறப்படும் பொழுது தூய்மையாக இருக்கும். அதுதான் உலகத்திலேயே தூய்மையான நீர். அந்த நீர் எங்கே விழுதோ அதற்கு தகுந்த மாதிரி அதோட தன்மை மாறி போயிடும் இல்லைங்களா. கடலில் விழுந்துன்னா என்ன ஆயிருங்க, உப்பாயிரும். சாக்கடையில் விழுந்துன்னா சாக்கடை நீர் ஆயிரும். அப்போ எங்கே விழுதோ அதற்கு ஏற்றால போல் அந்த தூய்மையான நீர் என்ன ஆயிருங்க, மாறி போயிடும். அதே மாதிரி தான் குழந்தை. இந்த சமுதாயத்தில் குழந்தை பிறக்கும் பொழுது அது ஒரு தெய்வீக குழந்தையாக தான் வருது. எப்படி ஒரு நீர்த்துளி விண்ணில் பிறக்கும் பொழுது ஒரு தூய்மையான இருக்கோ அதே மாதிரி குழந்தை பிறக்கும் பொழுது தூய்மையாக தான் இருக்கும், தெய்வீக தன்மையோடு தான் இருக்கும். இந்த சமுதாயத்தில் எந்த இடத்துல அந்த குழந்தை வளர்கின்றதோ அதற்கு தகுந்தால் போல் எப்படி இருக்குங்க, குழந்தையினுடைய தன்மை மாற்றமடையும் இல்லைங்களா. ஆனால் அதற்காக அப்படியே விட்டுற முடியுங்களா? ஏன்னா மனிதன் வாழ்ந்தாகணும், அப்படியே விட்டுற முடியாது. அப்போ அந்த மனிதனை என்ன பண்ணணுங்க, அப்போ எடுத்தோன்னா குழந்தை வளரையிலே நம்ம மகரிஷியினுடைய மனவள கலையை கொடுத்து அப்படியே வளர வளரவே என்னதுங்க, ஒரு தெய்வீக குணத்தோட வளர்த்திட முடியாது. அதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை இல்லை. ஆனால் மகரிஷி சொல்லுவாங்க, குழந்தை வளர்ப்பை பொது உடைமையாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. பிறக்கிறது அந்தந்த குடும்பத்தில் பிறந்தாலுமே ஒரு பொதுவான ஒரு இடத்துல பிறந்ததுலேருந்து இந்த அறிவு திருக்கோயிலே வளருதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு குழந்தை எப்படி இருக்குங்க, அப்போ ஒரு தூய்மையான குழந்தையாக ஒரு என்ன சொல்கிறதுங்க, அதனுடைய செயல்களில் எண்ணங்களில் ஒரு தூய்மையான இடத்துல வளரும். ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் வசதி வாய்ப்புகள் குறைவு. அதனால் என்ன ஆகுதுங்க, பல்வேறுபட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு குழந்தையும் வெவ்வேறு சூழ்நிலையில் வெவ்வேறு சமுதாயத்தில் வளருது. அப்போ எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையில் எந்த சமுதாயத்தில் வளருகின்றதோ அதற்கு தகுந்தாற் போல் எப்படி இருக்குங்க, அவர்களுடைய வாழ்க்கை முறை, எண்ணங்கள்
சரிங்களா? பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மாறும். அப்போ ஒரு ஸ்டேஜ் அப்படியே விட்டுற முடியாதுங்க. அதனால தான் வந்து என்னதுங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமாவது புரிகிற மாதிரி வந்ததுக்கப்புறமாவது இந்த மாதிரி அறிவு திருக்கோயிலெலாம் இருக்குது, வாங்க மனவளக்கலை பயிற்சியெல்லாம் எடுத்துக்குங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வர சூழ்நிலையாக இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கங்களேன், குழந்தை பிறந்ததுலேருந்து அறிவு திருக்கோயிலே வளர்ந்தது அப்படின்னா தனிப்பட்ட கல்வி வந்து தேவையில்லை. சரிங்களா? மனிதன் வாழ்க்கை என்பது எப்படி இருக்கணும்னாங்க, அப்படி ஒரு நீரோடை மாதிரி இருக்கணும், தெளிந்த நீரோடை மாதிரி, அப்படியே சலனம் இல்லாத போயிட்டுருக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், சந்தர்ப்பம் அப்படி ஒரு மனிதன் வாழ்வதற்கான சாத்தியம் இல்லாத இடத்துல இந்த சமுதாயம் இருக்குது. ஏன்னா இந்த சமுதாயம் வந்து ரொம்ப பால்பட்டு போயிருக்கு. சினிமா, மொபைல் ஃபோனுங்க, அதில் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இல்லைங்களா? நம்மளே வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழணுன்னா கூட நல்ல மனிதனாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த சமுதாயம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த நிலையில் இந்த அற வாழ்வு என்பது என்னதுங்க, ஒரு இன்றியமையாத ஒரு முக்கியமான மனிதனுக்கு தேவைப்படுது. இப்போ மகரிஷி இப்போ மேலோட்டமாக பார்க்கல இந்த அறம் என்பது ஒழுக்கம் அப்படின்னு அதை வந்து மொழிபெயர்க்கலாம். ஒழுக்கத்துக்கு வந்து மகரிஷி வந்து அழகாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதன் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடல் உயிர் மனதாலோ தனக்கோ பிறருக்கோ துன்பமில்லாத வாழ்க்கை வாழணும். அப்படி வாழ்ந்தால் ஒழுக்கம் அற வாழ்வு அப்படின்னு இதோட ஒரு எளிமையான விளக்கம் அற வாழ்க்கைக்கு இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே கொடுத்ததில்லை. அதுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் எழுதுனீங்கன்னா எத்தனை பக்கம் வேணாலும் எழுதலாம், பக்கம் பக்கமாக கட்டுரை எழுதலாம். ஆனால் 2 வரியில் 4 வரியில் மகரிஷி அவர்கள் அழகாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே தற்காலத்திலோ பிற்காலத்திலோ தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ துன்பமில்லாத வாழ்க்கை, எண்ணம் சொல் செயலால் துன்பமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தான், அதுதான் ஒழுக்கமான வாழ்க்கை, அற வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வாழ முடியுமா? அப்படி வாழ்கிறதுனா எப்படி வாழ்கிறது? அப்போ அதற்கு வாழ்வதற்கு பயிற்சி வேணும். ஏன்னா பயிற்சிகள் இல்லை அப்படின்னா என்ன ஆகுங்க, நீங்கள் வெளியில் ஒரு சமுதாயத்தில் அல்லது ஒரு பள்ளியிலையோ அல்லது ஒரு கல்லூரியிலையோ இருக்கிற கல்வி முறையில் இந்த ஒழுக்கம் அறவாழ்வு சார்ந்த கல்வி இருக்கா அல்லது பயிற்சி இருக்கா அப்படின்னா இல்லை. அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு, அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருந்துச்சு, ஒழிஞ்சு முழுமையான ஒரு ஒழுக்க கல்வியாக அறக்கல்வியாக ஓரளவுக்கு இருந்துச்சு, முழுமையாக இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிகள்லாம் படிக்கையில் அற வாழ்க்கை அறநெறி சொல்லி கொடுக்கறதுக்காகவே வந்து 1 கிளாஸ் 2 கிளாஸ் இருக்கும். சரிங்களா? இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே வந்து ஒரு கிளாஸ் தனியாக இருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய கல்வி முறையில் அதற்கான சாத்தியங்கள்லாம் இல்லை. அப்போ அதை வந்து போதிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இந்த சமுதாயத்திற்கு இருக்குது. அதை யார் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மனவளக்கலை மன்றங்கள், அறிவு திருக்கோயில்கள் மூலமாக அனைத்து மனிதர்களுக்கும் என்னதுங்க அற நெறியை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த அறநெறி இருந்தால் மட்டும்தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும் இல்லைங்களா? இப்போ மனிதனுடைய நோக்கம் என்னங்க? நீங்கள் சாதாரணமாக வந்து இப்போ இங்கே வந்தவங்கள்ட்ட கேட்குறீங்கன்னா ஈஸியாக சொல்லிடுவாங்க இல்லைங்களா? இறைநிலை உணர்வு, இறைநிலை அடைதல் இல்லைங்க, 2க்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? இறைநிலை அடையிறதுங்க என்னதுங்க, அது வேறு. இறைநிலை உணர்வு, ஒரு மனிதன் வாழும் பொழுதே அந்த இறை உணர்வு பெற வேண்டும். இறை உணர்வுங்க, சரிங்களா? இறை உணர்வுங்கிறது அது உணர்வாக தான் பார்க்க முடியும். எப்படி வந்து விநாயகர் கோயிலில் போயிட்டு ஒரு சாமியை பார்க்குறோமோ அது மாதிரி பார்க்க முடியாது. இறைநிலை தான் என்னதுங்க, அனைத்தையும் கடந்தது இல்லைங்களா? இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே இறைநிலையினுடைய தன்மாற்றம் தான். ஒரு புல்லாக இருக்கலாம், ஒரு பூண்டாக இருக்கலாம், ஒரு மனிதனாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம் இல்லைங்களா? அதான் பாரதி அழகாக சொல்லுவார், எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் இல்லைங்களா? புல் தெய்வம், மலை தெய்வம், மண் தெய்வம் இல்லைங்களா? விண் மட்டும் தெய்வம் இல்லை,
மண்ணும் தெய்வம். பாரதி சொல்கிறார் இல்லைங்களா, விண் மட்டும் தெய்வம் இல்லை மண்ணும் தெய்வம் இல்லைங்களா. நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தோன்னா என்னதுங்க, விண் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். விண் மட்டும் தெய்வம் இல்லை மண்ணும் தெய்வம். மண் மட்டும் இல்லைங்க, புல் பூண்டு எழுத்து எழுதுகோள் அனைத்தும் தெய்வம் இல்லைங்களா. அந்த நிலை உணரணும் அப்படின்னா என்னதுங்க, முறையான பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சிகள். நம்ம வெளியில் போய் தெருவில் போகிறவங்கள்ட்ட வந்து சொன்னோன்னு வச்சுங்களேன், விண் மட்டும் தெய்வம் இல்லை இல்லைங்களா, விண் மட்டும் தெய்வம் இல்லைனாவே அவங்க முழிப்பாங்க. இங்கே வந்து மண்ணும் தெய்வம், புல் தெய்வம் இல்லைங்களா, பூண்டு தெய்வம் இல்லைங்களா, அப்படி சொன்னோன்னா என்ன பண்ணுவாங்க, ஐயோ நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரே இவர், இன்றைக்கி ஏதோ ஆகிப்போச்சு அப்படின்னு நினைப்பாங்களா இல்லைங்களா. மன்றத்துக்குள்ளே பேசலாம் இல்லைங்களா. வெளியில் போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், காண்பவை அனைத்தும் தெய்வம் இல்லைங்களா. மகரிஷி சொல்லுவாங்க மலம் தெய்வம் இல்லைங்களா. மலத்தை கூட இச்சின்னு சொல்லக்கூடாதுன்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை அந்த மாதிரி மகரிஷி வந்து ஒரு அவருடைய வாழ்க்கையில் அவர் ஏதோ நடந்து போயிட்டுருக்காரு, போயிட்டுருக்கையில் தெரியாமல் வந்து மலத்தை மிதிச்சிட்டார். உடனே இச்சின்னு சொல்லிட்டார். இது இயல்பு தானுங்க மனிதனுக்கு. அதுக்கப்புறம் மகரிஷி வந்து யோசிச்சாங்களாம், ஐயோ மலத்தை இச்சின்னு சொல்லிட்டோமே, கீழானவை அப்படின்னு எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மலத்தை கூட கீழானது என்று சொல்லக்கூடாது. அப்போ அந்த அளவுக்கு என்னதுங்க, ஏன்னா நம்ம சாதாரணமாக மலம் அப்படின்னு சொல்லிடுறோம், மலம் அப்படியே தேங்கிருச்சுனாங்க இல்லைங்களா. முறையாக மலம் மனிதனுக்கு வந்து வெளியில் வந்தால் தான் என்னதுங்க நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ அந்த மலத்தை கூட என்ன பண்ணிடக்கூடாதுங்க. அதனால தான் சொல்லுவாங்க, மழை ஜலம் கழித்தால் கூட இறைவனுக்கு நன்றி சொல்லணுங்களாம். இதெல்லாம் இறைவனுடைய, நம்ம உடம்புல வந்து இறைவனுடைய தன்மை இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. எது நம்மகிட்ட இல்லையோ அது இல்லைன்னா அதுதான் தெய்வம். எது இல்லைன்னா நம்ம இல்லைங்க, எது இல்லைன்னா நம்ம இல்லைங்க. நம்ம சாதாரணமாக எது இல்லைன்னா நம்ம இல்லை, உயிர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. உயிர் இல்லைன்னா நம்ம இல்லை இல்லைங்களா. நம்ம உடம்புல இன்றைக்கி டாக்டர் இருக்காங்க, மூளை இருக்குங்க, நிறைய உறுப்புகள் இருக்குது, இருதயம் இருக்குது, சிறுநீரகம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் உயிர் இல்லைன்னா அந்த உறுப்புகள்லாம் இயங்குங்களா? அந்த உறுப்பை யார் இயங்கி வைக்கிறதுங்க? அந்த உயிர் இல்லைங்களா. அப்போ இந்த உறுப்புக்கெல்லாம் வந்து யார் வந்து மூலம்? அந்த உயிர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் தெய்வம். இப்போ நம்ம சாப்பிட்றோங்க, இந்த சாப்பிட்ற சாப்பாட்டு 7 தாதுக்களாக பிரியுது. மகரிஷி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, ரசம் ரத்தம் கடைசியாக வந்து மஜ்ஜை வரைக்கும் பிரியுது இல்லைங்களா, சுக்கில வரைக்கும் பிரியுது. இதெல்லாம் யார் செய்கிறாங்க? மேலோட்டமாக பார்க்கல உறுப்புகள் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உயிர் இல்லைன்னா அந்த உறுப்பு இயங்குங்களா? இந்த உறுப்பை மட்டும் கொடுத்து, ஒரு கிட்னியை மட்டும் கொடுத்து, அல்லது ஒரு ஹார்ட் மட்டும், இந்த இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து கொடுத்து ஒரு சாப்பாடு கொடுத்து ரத்தமாக மாற்றிட்டு வானா மாற்ற முடியுங்களா? முடியுங்களா? அல்லது உடம்பு சரியில்லை, மாத்திரை சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாத்திரையும் உடம்பு எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன வேணுங்க? உயிர் வேணும். உடம்பத்தில் எவ்வளவு காஸ்ட்லியான மருந்தாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடம்பை எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன வேணுங்க? உயிர் இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதனால தான் என்னதுங்க, அறிவே தான் தெய்வம். அப்போ அந்த அந்த ஆன்மாதான், அந்த உயிர் தான் என்னதுங்க, அறிவாக இயங்கி கொண்டிருக்கின்றது. இவ்வளவு வேலை இந்த உடம்பு வந்து இருக்கிறதுலே வந்து மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிக்கலான இதுங்க இது. ஒரு ஜான் ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு 5 அடி உடம்பு தானுங்க, 5 அடி உயரம், ஒரு 1.5 அடி அகலம் இல்லைங்களா. இன்னைக்கு வரைக்கும் இந்த உடம்பை முழுமையாக அறிந்த டாக்டர்கள் உலகத்தில் யாராவது இருக்காங்களா? எத்தனை ஆண்டுகள், எத்தனை அறிஞர்கள், எத்தனை டாக்டர்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ பெரிய மருத்துவர்கள் இருக்காங்க. ஏன் விடுங்க, இருதயம் இவ்வளோ தானுங்க. அந்த இருதயத்தை முழுமையாக அறிந்த மருத்துவர்கள் இன்னைக்கு யாராவது இருக்காங்களா? ஏன் முடியலைங்க? இல்லைங்களா, விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்துருச்சு, ஒரு கையளவு தான் இருதயம். அந்த இருதயம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதை ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு இருதயத்தில் ஏதாவது ஒரு கோளாறு வந்துச்சுன்னா அதை ஏன் வந்து முழுமையாக எல்லோரும் சரி செஞ்சிடறாங்க ஓரளவு இல்லைங்களா. பட் முழுமையாக சரி செஞ்சு ஒரு மனிதனை வந்து உயிரோடு பிழைக்க வைக்க முடியுங்களா? ஹார்ட் அட்டாக் வருது,
இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக எதனால் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு யாராலையும் சொல்ல முடியல. பல்வேறு காரணங்களை சொல்கிறாங்க இல்லைங்களா. உணவு பழக்க வழக்கங்கள் சொல்கிறாங்க, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், மனதனுடைய தன்மையை சொல்கிறாங்க, கொழுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. பட் இதுதான் காரணம், இந்த காரணத்தினால தான் உங்களுக்கு வருது, இது இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராமல் இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? முழுமையாக யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ இதையெல்லாம் முழுமையாக இயக்கி கொண்டு இருக்கிறது எதுங்க? அறிவு. அதுதான் என்னதுங்க? அறிவே தான் தெய்வம். இந்த பிரபஞ்சம் இருக்குதுங்க இல்லைங்களா. பூமி எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. 1000 மைல் சுற்றளவு உடையது, கற்பனைக்கு எட்ட முடியாது. எவ்வளோ வெயிட் இருக்குங்க இல்லைங்களா. நம்ம ஒரு கிலோ தூக்கி பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நேரம் கையில் பிடிச்சிருக்க முடியும்? 1 கிலோ தான். எடுத்து பிடிக்கல ஆரம்பத்தில் வெயிட் கம்மியாக இருக்கும். அப்படியே பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுங்க? எடை கூடிக்கொண்டே இருக்கும் இல்லைங்களா. கொஞ்ச நேரம் ஆக கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அதையே நம்மளால் தாங்க முடியல. இவ்வளோ பெரிய பூமி இந்த பிரபஞ்சத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கின்றது இல்லைங்களா. பூமி மட்டும் இல்லை இல்லைங்களா. நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, நவக்கோள்கள் மட்டும் இல்லை. இந்த மில்கி வே கேலக்ஸி மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான மில்கி வே கேலக்ஸி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, கண்ணுக்கு தெரியாது. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு 9 கோள்கள் இருக்குது. சூரியன் எவ்வளோ பெருசுங்க இல்லைங்களா. பூமியை விட பல லட்சம் மடங்கு பெரியது. அதுவும் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த கோள்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இருக்குங்க? இது அறிவியல் பூர்வமான உண்மை. இது விஞ்ஞான அறிவு, மெய்ஞான அறிவு கூட கிடையாது இல்லைங்களா. விஞ்ஞானத்தில் 9 கோள்கள் இருப்பது உண்மை. அந்த 9 கோள்களும் என்ன இடத்துல எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறத எல்லாமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. பட் இதையெல்லாம் இயக்குவது யார் இல்லைங்களா. ஒரு பொருளை, ஒரு கல் இந்த இடத்துல நிற்க வச்சா நிற்குங்களா? நிற்காது. ஆனால் இவ்வளோ பெரிய பூமி இந்த உலகத்தில் வேகம் மாறாமல், தன்னுடைய இடம் மாறாமல் சுற்றி கொண்டிருக்கின்றது இல்லைங்களா. 9 கோள்களும் இல்லைங்களா, 8 கோள்களும் பூமி சூரியனை சுற்றிக்கிட்டு வருது. என்னைக்காவது வேகமாக சுற்றுச்சுன்னு நமக்கு தெரியுங்களா? இல்லை மெதுவாக சுற்றுச்சுன்னு வரலாறு உண்டுங்களா? இல்லை சுத்தாமல் நின்றுச்சுன்னு வரலாறு உண்டா? இல்லைங்களா. இதெல்லாம் செய்கிறது யாருங்க? இதுதான் இறைநிலை. இதுதான் இறைநிலை இல்லைங்களா. அப்போ இந்த சக்தி, இந்த பிரபஞ்சத்தை, இந்த கோள்களை இயக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சக்தி, அதுதான் என்னதுங்க? இறை ஆற்றல். அதான் இறை ஆற்றல். அப்போ நம்ம மகரிஷி பிரம்ம ஞானத்தில் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கோள்கள் இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுங்க? விண்ணிலிருந்து கோள்களாக வந்திருக்கு. அப்போ இறைநிலையிலிருந்து தான் தன்மாற்றம் அடைந்து விண்ணாகவும், விண்ணிலிருந்து கோள்களாகவும் மாற்றம் அடைந்து, அப்போ அந்த கோள்களிலிருந்து தான் மனிதனாக இருந்தால் ஓரறிவு படைத்த மனிதனிலிருந்து, அதாவது ஓரறிவு படைத்த உயிரினத்திலிருந்து 6 அறிவு படைத்த மனிதர்கள் வரை எல்லாமே இறைநிலையினுடைய தன்மாற்றம் இல்லைங்களா. இயற்கையில் நம்மலாம் படைத்தது இறைநிலை. அப்போ ஒரு பொருளை படைக்கணும்னா இன்னொரு பொருள் வேணும். அப்போ படைத்த பொருளின் தன்மை, அதாவது படைக்கப்பட்ட பொருளின் தன்மை படைத்த பொருளினுடைய தன்மையோட இருக்குமா இல்லைங்களா. இப்போ நம்ம அப்பா அம்மாட்டிருந்து வந்திருக்கோம் இல்லைங்களா. அப்பா அம்மாவுடைய சாயல் இருக்குமா இல்லைங்களா? பிளட் குரூப் இருக்குங்களா இல்லைங்களா? இன்னும் சொல்லப்போனால் மகரிஷி வழியில் சொல்லணும்னா கருமையத்தில் பதிவுகள் முதற்கொண்டு இருக்கும் இல்லைங்களா. அவர்களுடைய சாயல் இருக்கோ இல்லையோ பதிவுகள் இருக்கும். சாயல் சம்டைம்ஸ் மாறலாம், ஆனால் பதிவுகள் மாறாது. ஏதாவது ஒரு இடத்துலையாவது என்னங்க, அந்த அப்பா அம்மாவுடைய குணம் வந்துடும். அப்போ படைக்கப்பட்ட பொருளின் தன்மை படைத்த பொருளினுடைய தன்மை ஒத்து இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் இந்த விண்ணிலிருந்து, இந்த கோள்களிலிருந்து, ஓரறிவு படைத்த உயிரினத்திலிருந்து 6 அறிவு படைத்த மனிதன் வரை எதிலிருந்து தன்மாற்றம் அடைஞ்சு வந்திருக்குங்க? இறைநிலையிலிருந்து தன்மாற்றம் அடை. அப்போ அந்த இறைநிலையுடைய தன்மை எல்லா இடத்துலையும் இருக்குங்களா இல்லைங்களா? இல்லைங்களா.
அந்த இறைநிலையுடைய அந்த ஆற்றல் அளப்பரியது இல்லைங்களா? மகரிஷி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? வற்றாயிருப்பு, பேரறிவு, பேராற்றல் என்றைக்குமே குறையாதுங்க இல்லைங்களா? அந்த அளவுக்கு இந்த 4 தன்மைகளையும் கொண்டது என்னதுங்க? இறைநிலையுடைய தன்மை. நீங்கள் எவ்வளோ எடுத்தினாலும் அந்த ஆற்றல் குறையாது இல்லைங்களா? அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒழுங்காக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இல்லைன்னா சப்போஸ் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி குறையுதுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆயிருங்க? பூமி கொஞ்சம் சுற்றுறது குறையும். அது குறைஞ்சா கூட பரவாயில்ல, பூமி ஒரு செகண்ட் ஸ்லோ ஆச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாம் என்ன ஆயிடுவோங்க? அப்படியே சூரியனில் விழுந்துரும் இல்லைங்களா? அப்போ என்ன அர்த்தங்க? இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த இறைநிலையுடைய தன்மை கடுகளவு கூட குறையல. அதான் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு. இந்த பிரபஞ்சம் தோன்றிய பொழுது எந்த அளவு இருந்துச்சோ அதனுடைய ஆற்றல், அந்த ஆற்றல் எது வரைக்கும் இருக்குங்க? இந்த பிரபஞ்சம் உள்ள வரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ அந்த இறைநிலையுடைய தன்மை என்னதுங்க? எல்லா இடத்துலையும் இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க? மண் தெய்வம், மலை தெய்வம், எழுத்து தெய்வம், எழுதுகோளும் தெய்வம் இல்லைங்களா? அந்த காரணத்தை வச்சு தான் எல்லாமே தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? மகரிஷியும் அதான் என்னதுங்க, சாதாரணமாக சொல்லிட்டா புரியாது. இப்போ பாரதியார் கவிதையில் சொல்லிட்டு போயிட்டார். அப்படி சொன்னால் யாருக்கும் புரியல. பட் மகரிஷி என்ன பண்ணியிருக்காங்க? முறையாக பயிற்சிகளாக வகுத்து கொடுத்து இந்த இறைநிலை உணர்வு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. நம்மளும் முதல் கிளாஸில் போனோன்னா இதை சொன்னோன்னா என்ன பண்ணுவாங்க? என்னமோ பேசுகிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னா சொல்லுவாங்க. அதனால தான் மகரிஷி என்ன பண்ணுறாங்க? உடற்பயிற்சி, காயகல்பம் இல்லைங்களா, அகத்தாய்வு பயிற்சிகள், பிரம்மஞான பயிற்சி. அந்த பிரம்மஞான பயிற்சியில் தான் என்னதுங்க? இறைநிலை பற்றி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இறைநிலை உணர்வு பெற வேண்டும் அப்படின்னா ஒரு மனிதன் தன் அளவில் என்னதுங்க? உடல் அளவில் ஆரோக்கியமாக இருக்கணும். உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லை, மனசும் சரியில்லை, நான் போய் இந்த இறைநிலை பற்றி பேசுகிறேன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு தனி மனிதனாக அடிப்படையில் மனதளவிலும் உடல் அளவிலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதனால தான் மகரிஷி உள்ளே வந்தோன்னே என்ன சொல்கிறாங்க? அந்த மனதிற்கு மூலம் உடல். அதனால தான் வந்தோடனே என்ன சொல்லி கொடுப்பாங்க? உடற்பயிற்சி. உடற்பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு தான் தவம் கொடுப்பாங்க. அப்போ உடல் அளவில் நம்மளால் கொஞ்ச நேரமாவது உட்கார முடியணும் இல்லைங்களா? கவனிக்க முடியணும். அந்த அளவுக்கு தயார்படுத்திட்டு தான் என்ன பண்ணுவாங்க? தவம் கொடுப்பாங்க. அப்போ உடலுக்கு பயிற்சி, உடற்பயிற்சி இல்லைங்களா? இந்த உடல் இயங்கணும் அப்படின்னா என்னதுங்க? நம்மளுடைய ஜீவ வித்து குழம்பு நல்லா இருக்கணும். அதற்கு என்னதுங்க? காயகல்ப பயிற்சி. இந்த காயகல்ப பயிற்சியும் உடற்பயிற்சியும் முறையாக செஞ்சு உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உட்காந்து மனதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், ஒருமுகப்படுத்த முடியும் இல்லைங்களா? அப்புறம்தான் இந்த உணர்வு கிடைக்கும் இல்லைங்களா? இறைநிலை உணர்வு ஆரம்பத்தில் ஆக்னை இறைநிலை எங்கே ஃபஸ்ட்டு உணர்றங்க? நமக்கு புருவ மத்தியில் தான் முதலாக நம்முடைய இறைநிலை உணர்வை அந்த இடத்துல தான் உணர்றோம் இல்லைங்களா? இறைநிலையை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அதனால தான் உடற்பயிற்சி கொடுத்துட்டு காயகல்ப பயிற்சி கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க? தவம் கொடுக்குறாங்க, தீட்சை கொடுக்குறாங்க. அந்த தீட்சையில் ஒவ்வொரு நிலையாக எடுத்தோன்னா பஞ்சபூத நவகிரக தவம் அல்லது பஞ்சேந்திரிய தவம் அல்லது எல்லா தவம் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன போகுது? ஒன்றுமே புரியாது இல்லைங்களா? படிப்படையாக ஆக்னை இல்லைங்களா, சாந்தி, துரியம் இல்லைங்களா, பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவகிரக தவம், அந்த மாதிரி முறையாக. அப்புறம் கடைசியாக தான் என்ன பண்ணுறாங்க? தவத்திலே எது உச்ச தவங்க? துரியாதீதம் இல்லைங்களா? துரியாதீத தவம் பண்ணையில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுங்க? இறைநிலையோடு எங்கேருந்து வந்தோமோ அந்த நிலையோடு கலக்கின்ற தவம் தான் என்னதுங்க? துரியாதீத தவம். துரியாதீத தவத்தில் என்ன பண்ணுறங்க? இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கின்றோம்.
இல்லைங்களா? எண்ணங்களும் சிந்தனைகளும் இல்லாமல் இந்த ஜீவாத்மா முழுமையாக பரமாத்மாவோடு இணைந்த நிலை, அதுதான் என்னதுங்க? பேரானந்தமான ஒரு அமைதியான நிலை. அதுதான் உச்சபட்ச தவம். அந்த தவம் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எதுவுமே வேண்டியதில்லை, இல்லைங்களா? அப்போ எடுத்தோன்ன துரியாதீத தவம் அமையுமா அப்படின்னா அமையாது. அது நம்மளுடைய கர்மாவை பொறுத்து 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், ஒரு சிலருக்கு 1 மாதத்துலேயே அமையலாம், சரிங்களா? அந்த இறைநிலை உணர்வு கிடைப்பதற்கு நம்மளுடைய பதிவுகளை பொறுத்து அந்த காலநிலை மாற்றமடையும். அதனால தான் நமக்கு மன்றத்துக்கு வந்தோடனே எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா அப்படியெல்லாம் கிடைக்காதுங்க. அப்படி கிடைச்சிருச்சுன்னா என்னதுங்க? டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அது வேறு விஞ்ஞான அறிவு, இது மெய்ஞான உணர்வு, சரிங்களா? அது நம்மளுடைய பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி, முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன கிடைக்குங்க? அந்த காலநிலை மாற்றம் அடையும். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு டம்ளரில் ஒரு சாக்கடை தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாக்கடை தண்ணியை நல்ல தண்ணியை மாற்ற முடியுங்களா? மாற்ற முடியுங்களா? எப்படி மாற்றுறதுங்க? எப்படி மாற்றலாம்? வாட்டர் பியூரிஃபையர் இல்லைங்க இதில், சரிங்களா? அப்படியே நல்ல தண்ணியாக மாற்றணும். இந்த நல்லது அந்த சாக்கடை தண்ணியை அப்படியே பியூரிஃபையரில் விட்டு அந்த பக்கம் நல்ல தண்ணி பிடிக்கிறது இல்லைங்க. அதை அப்படியே நல்ல தண்ணியாக மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க? ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்குது, அந்த நல்ல தண்ணியை மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க? எப்படி இருந்தாலும் அடியில் இருக்க தானே செய்யுங்க. அது மாதிரி தான் நம்மகிட்ட இருக்க பதிவுகள், சரிங்களா? பதிவுகளை முழுமையாக என்ன பண்ண முடியாதுங்க? நீக்கவே முடியாதுங்க. செயல் விளைவு தத்துவம், அது இறைநிலையுடைய நியதி. அது எண்ணத்தால் வந்த பதிவுகளாக இருந்தாலும் சரி, செயல்களால் வந்த பதிவுகளாக இருந்தாலும் சரி, என்னதுங்க? பதிவு தான். அந்த பதிவை என்ன பண்ண முடியாதுங்க? விளைவின் மூலமாக தான் வெளிப்படும். நான் ஒரு தவறு பண்ணுறேன் அப்படின்னா அந்த தவறை என்ன பண்ணுங்க? விளைவாக அனுபவித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லைங்க. இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள் நானோ என்னுடைய பெற்றோர்களோ செய்த வினைப்பதிவினுடைய விளைவு. ஐயையோ அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? ஆனால் அதற்கு மகரிஷி கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு டம்ளரில் ஒரு அழுக்கு சாக்கடை தண்ணி இருக்குது, அதை நல்ல தண்ணியாக மாற்றணும். என்ன பண்ணலாங்க? அதில் நல்ல தண்ணி ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு பெரிய அண்டாவில் ஊற்றி வச்சுருங்க, அதில் நல்ல தண்ணி ஊற்றுங்க வழியாக, என்ன ஆகும்? குடிக்க முடியுங்களா? குடிக்க முடியல. அந்த 1/2 டம்ளர் தண்ணி சாக்கடை தண்ணியில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா குடிக்க மாட்டோம், இல்லைங்களா? ஒரு 1/2 டம்ளர் சாக்கடை தண்ணி இருக்குது, அதில் ஒரு 100 லிட்டர் நல்ல தண்ணி கொண்டாந்து ஊற்றிடுறோம், என்ன பண்ண முடியுங்க? குடிக்கலாங்களா? அப்போ அருவருப்பாக தோணுங்களா? தோணுமா தோணாதா? இப்போ அதில் அந்த அழுக்கு இருக்குங்களா இல்லைங்களா? சாக்கடை தண்ணி இருக்கா இல்லைங்களா? ஒரு 100 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு, 1000 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு, இன்னும் அதில் சாக்கடை தண்ணி இருக்குது தானே செய்யுதுங்க. ஆனால் அதை பார்த்தா ஓரளவு குடிக்கலாம் அப்படின்னு தோணும், இல்லைங்களா? ஆனால் இன்னும் அதில் பதிவு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கு, சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு அந்த சாக்கடை அழுக்கான தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி நிறையா ஊற்றணும். 1/2 டம்ளர் தண்ணினா ஒரு 1000 லிட்டர் ஊற்றணும், இல்லைங்களா? அல்லது 1 லிட்ரு சாக்கடை தண்ணி இருக்குது, அதை குடிநீராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு 10,000 லிட்ரு தண்ணி ஊற்றணும். நல்ல தண்ணி ஊற்றணுன்னா குடிக்கிற அளவுக்கு, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ அது மாதிரி மனிதனிடத்திலேயே எண்ணங்களும் செயல்களும் பதிவுகளாக இருக்குது. நல்ல பதிவுகள், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்களாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இருக்கையிலேயே நல்ல தண்ணி தான், 1/2 டம்ளர் நல்ல தண்ணி தான், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. தீய எண்ணங்கள், தீய செயல்கள் செஞ்சுட்டோம், அது பதிவுகளாக வந்துருச்சு, இல்லைங்களா? அதனுடைய பாதிப்பு நமக்கு வராமல் இருக்கணும். என்ன பண்ணுறதுங்க? சாக்கடை தண்ணி 1/2 டம்ளர் இருக்குது, அப்படியே குடிச்சுன்னா என்ன ஆகும்? நோய் வந்துடும், இல்லைங்களா? நோய் வராமல் இருக்கணும்னா அதில் ஒரு 1000 லிட்டர் தண்ணி ஊற்றி குடிக்கலாம். விஞ்ஞானத்தை வச்சு நல்ல தண்ணியாக பண்ணக்கூடாது, நம்மளுடைய மெய்ஞான அறிவை வச்சு அதை நல்ல தண்ணியாக மாற்றணும்.
அப்போ நம்மக்கிட்ட கருமைய பதிவுகளாக இருக்குது, தீய வினைப்பதிவுகள் இருக்குன்னு வச்சுங்களேன். அதை நல்ல பதிவுகளாக மாற்றணும். என்ன பண்ணுங்க? நல்ல செயல்கள் இல்லைங்களா? எண்ணம், சொல், செயல்கள் இதெல்லாம் நல்லதாக இருக்கும் இல்லைங்களா? அது மட்டும் பத்தாது. தவம், தற்சோதனை. தவம் தாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, துரியாதித தவம். அந்த இறைநிலையோடு கலந்து 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 நம்மளுடைய ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவோடு கலக்கும் பொழுது என்ன ஆகுங்க? நம்மளுடைய கருமைய பதிவினுடைய விளைவு, அதனுடைய தாக்கம் என்ன ஆகுங்க? குறையும், முழுமையாக போகாது. எப்படி ஒரு சாக்கடை தண்ணியில் 1000 லிட்டர் ஊற்றினாலும் அதுக்குள்ளே தான் இருக்குதோ, அதே மாதிரி தான் இதான மகரி சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? நம்மளுடைய கர்மாவை முழுமையாக போக்க முடியுங்களா? யாராலையும் போக்க முடியாதுங்க. விளைவாக அப்போ தான் அந்த பதிவு எப்போ விளைவாக வெளியில் வருதோ அப்போ தான், சரிங்களா? அப்போ அது மாதிரி என்ன பண்ணுங்க? தவம், தற்சோதனை, எண்ணம், சொல், செயல்கள் எல்லாமே நல்லதாக இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு நம்மகிட்ட பதிவுகள் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த காலநிலை மாற்றம், சரிங்களா? அந்த பதிவுகளுடைய விளைவினுடைய தாக்கம் குறையிறதுக்கு என்ன ஆகுங்க? நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கருமைய பதிவு கெட்டு போயிருக்கோ அந்த அளவுக்கு அந்த காலநிலை மாற்றம் ஜாஸ்தியாகும். எப்படி 50 ml 1000 லிட்டர் ஊற்றுனாவோ அதே மாதிரி 1/2 லிட்டர் சாக்கடை தண்ணியில் 10,000 லிட்டர், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க? நம்மளுடைய பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி எண்ணம், சொல், செயல்களை நல்லது பண்ணிட்டு இந்த சமுதாயத்தில் வஞ்சம் இல்லைங்களா, 6 குணங்கள் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த 6 தீய குணங்களும் இல்லாமல் நல்ல தற்சோதனை பண்ணி அகத்தாய்வு பயிற்சிகளை பண்ணி தவம், அதுவும் துரியாதீத தவம் பண்ணும் பொழுது என்னாங்க? அந்த பதிவுகளுடைய தாக்கம் குறையும், சரிங்களா? அப்படி தான் கருமையத்தை தூய்மைப்படுத்த முடியுமா ஒழிஞ்சி கருமையத்தில் இருக்க பதிவுகளை முழுமையாக என்ன பண்ண முடியாதுங்க? விலக்கிட முடியாது. அப்போ அந்த இறைநிலையோடு இணைந்து தவம் பண்ண என்ன ஆகுங்க? நம்மளுடைய ஆன்மா, இந்த ஜீவாத்மா தூய்மை அடையும், சரிங்களா? அதுதான் என்னதுங்க? முழுமையான அறிவு. இந்த அறிவு எல்லாத்துக்கும் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். எந்த அறிவுங்க? ஒவ்வொரு மனிதனும் இந்த இறைநிலையுடைய தன்மாற்றம்தான் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே இந்த இறைநிலையுடைய தன்மைகள் தான். நீ வேற, நான் வேற கிடையாது. உடல் அளவில் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் ஆத்மா அறிவினுடைய நிலையில் நம்ம எல்லாமே என்னதுங்க? ஒரு கொடைக்கு கீழே தான் இருக்கும். அந்த அறிவு இருக்கும் பொழுது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துன்பம் செய்ய மாட்டான் இல்லைங்களா? நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்? அண்ணன் தம்பி மட்டும்தான் உறவுகள். குடும்பத்தில் அப்பா அம்மா, அண்ணன் தங்கை, தாத்தா பாட்டி, இவங்க மட்டும்தான் உறவுகள் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அதனால தான் முடிந்தவரை இன்றைக்கி அதுவும் பாதகம் செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வர பேப்பர்லலாம் குடும்பத்திலேயே ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவியை கொள்கிறாங்க, குழந்தைகள் அப்பா அம்மாவை துன்புறுத்துகிறாங்க, இல்லை இந்த பெற்றோர்கள் குழந்தைகளை துன்புறுத்துகிறாங்க அப்படிங்கலாம் பார்க்குறோம் இல்லைங்களா? குடும்பத்திலேயே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை. ஏன்னா அந்த குடும்பத்திலேயே நம்ம எல்லாம் ஒன்றுதான ஒரு அறிவு இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் மனவளக்கலை பயிற்சி கிடையாது இல்லைங்களா? அப்படி இருக்கையில் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் என்னதுங்க? ஒரு இறைநிலையுடைய தன்மாற்றம் அப்படிங்கிற அறிவு கிடையாது. அந்த அறிவு இருந்துச்சுன்னா என்னதுங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய போர், எந்த 2 நாடுகளுக்கு இடைப்பட்ட போராக இருந்தாலும் சரி, எவ்வளோ மனிதர்கள் நினச்சா அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சர்வசாதாரணமாக ஏன் இவ்வளோ நம்ம சொல்கிற இல்லைங்களா, விஞ்ஞான அறிவு அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா? இந்த உலகத்தில் எவ்வளோ அறிஞர்கள் இருக்கிறாங்க, அறிவியல் அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஏன் இதை பேசி தீர்க்க முடியாதா? 2 மனிதர்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியாதா? 2 நாடுகளுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியாதா? நம்ம எல்லாம் அறிவில் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்மளாம் அறிவில் உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா? அறிவில்
தாழ்ந்தவர்கள். உண்மையான அறிவு படைத்த மனிதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? அடுத்தவர்களுக்கு துன்பம் நினைக்க மாட்டாங்க. துன்பமே நினைக்காத பொழுது அடுத்தவர்கள் மீது போர் தொடுப்போமா? அடுத்தவங்களை கொள்ளுவோமா? அப்போ இந்த மெய்ஞான அறிவு இல்லாத காரணத்தினால தான் என்னதுங்க, ஒரு அடுத்தவங்களை போர் தொடுக்கிறது. உக்ரைன் ரஷ்யா எவ்வளவு காலம், 4 ஆண்டுகளை கடந்து போர் நடந்துகிட்டு இருக்கு. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் என்னைக்கு முடியும்னு தெரியல. எவ்வளோ மனிதர்கள் துன்பப்படுறாங்க இல்லைங்களா? இயற்கை வளங்கள் அளிக்கப்படுது இல்லைங்களா? அதனால தான் மகரிஷி சொல்கிறாங்க, போரில்லா நல்லுலகம். அதான் வேதாத்திரியத்தில் ஒரு கோட்பாடு, போரில்லாத நல்லுலகம். எவ்வளோ தீர்க்க தரிசியாக இருந்தால் அப்போவே சொல்லி வச்சுருப்பாங்க. எவ்வளவு இயற்கை வளங்கள் அழிந்து போகுது இல்லைங்களா? ஒரு நாட்டினுடைய இப்போ உக்ரைன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த நாடு இந்த அளவுக்கு இயற்கை வளம் மிகுந்த ஒரு நாடு உக்ரைன். அங்கே தான் விவசாயம் நிறையா இருக்குங்க. ஆனால் இந்த 4 ஆண்டுகளில் அவ்வளவு அழிஞ்சு போச்சு. அந்த உக்ரைனை திரும்ப அதே நிலைமைக்கு கொண்டு வரணும்னா இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகள், அதற்கு எவ்வளோ உழைப்பு வேணும். அப்போ இயற்கை வளங்கள், இந்த இயற்கை வளங்கிறது நம்ம படைத்தது கிடையாது இல்லைங்களா? இறைவனால் கொடுக்கப்பட்டது தான் இயற்கை வளம். அதையெல்லாம் இந்த 6 அறிவு படைத்த மனிதன் அழித்து விட்டான். அப்போ திரும்ப அதுக்கு செயல் விளைவு தத்துவம் வந்தானுங்க. அப்போ இயற்கை திருப்பி கொடுக்குமா இல்லைங்களா? சுனாமி வந்ததுன்னா நம்ம சொல்கிறோம், சுனாமி வரதான் செய்யும். ஏன்னா இந்த இயற்கையை மனிதன் பால்படித்து விட்டான். மழை பெய்யல, வெயில் அடிக்குது. யார் காரணம்? இருக்கிற அத்தனை மரத்தையும் வெட்டிட்டோம். அப்போ மழை பெய்யல இயற்கையினுடைய காரணம், இயற்கையினுடைய சதியா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பாலா போன மழை வந்துருச்சுன்னு சொல்கிறோம், இந்த பாலா போன மழை வரலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் வச்சு அன்னைக்கு வந்துருச்சுன்னா, ஐயோ இந்த மழை இன்னைக்கு தான் வரணுமா இல்லைங்களா? அது மழை வர்றதுங்கிறது யாருடைய படைப்புங்க? இறைவனுடைய படைப்பு. நம்மளால் மழை பெய்ய ஒரு துளி நீரை உருவாக்க முடியுங்களா? நம்மளால் மழை பெய்ய முடியுங்களா? இயற்கையில் வேணால் சும்மா கொஞ்ச நேரம் ஏதோ பெய்ய வைக்கிறாங்க படத்தில் இல்லைங்களா? இயற்கையாக நினச்சினாவே மழையை என்ன பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் இயற்கை. கடல் நீர் ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து மழையாக பெய்யுது. இதெல்லாம் இயற்கையினுடைய படைப்பு. அப்போ இயற்கை நினைத்தால் வழியே, இறைவன் நினைத்தால் வழியே என்ன பண்ண முடியாதுங்க. எல்லாமே இயற்கையினுடைய படைப்புங்க. அப்போ இந்த இயற்கையை நம்ம 6 அறிவு படைத்தனால என்ன பண்ணுறாங்க, மீது எந்த ஓரறிவிலிருந்து 5 அறிவு படைத்த விலங்கினங்கள் எதுவுமே என்ன பண்ணாதுங்க, இயற்கையோடு ஒன்றி தான் வாழும். இயற்கைக்கு முரணாக எதுவுமே வாழாது. ஆனால் 6 அறிவு படைத்த மனிதன் மட்டும்தான் என்ன பண்ணுறானுங்க, இயற்கையை மதிக்கிறதும் இல்லை, அதற்கு முரணான வாழ்க்கை வாழ்கிறான். அப்போ இயற்கை என்ன பண்ணுங்க, செயல் விளைவு தத்துவம் தானே. இயற்கை தானே கடவுள். அப்போ கடவுள் என்ன பண்ணும், திருப்பி கொடுக்க தானே செய்யும். மழை பெய்யலைனாலும் நம்ம தான் காரணம், வெயில் அடிச்சினாலும் நம்ம தான் காரணம் இல்லைங்களா? அப்போ இந்த இயற்கையை அந்த அறிவு இல்லைங்களா, இந்த மெய்ஞான அறிவு இருக்கும் பொழுது இந்த செயல்களை என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு மனிதன் செய்ய மாட்டான். அந்த அறிவு வேணும். அந்த அறிவும் அற வாழ்வும். நம்ம அதிலே சொன்னோம் இல்லைங்களா, அறம் அப்படிங்கிறது என்னதுங்க, நல்ல செயல்கள், ஒழுக்கமான செயல்கள். அறம் இல்லாத அறிவு இல்லைங்களா, இந்த இயற்கையை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு, யாருக்கும் துன்பம் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற ஒரு அறிவு. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு உணவு அல்லது வசதி வாய்ப்புகளை பெருக்கும் பொழுது விஞ்ஞான அறிவு வேணும். ஏன்னா இன்றைக்கி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பேர்த்துக்கு உணவுலாம் கொடுக்க முடியாது. விஞ்ஞான அறிவு இருந்தனால தான், அறிஞர்கள் இருந்தனால தான், ஆராய்ச்சிகள் நடக்கின்ற காரணத்தினால தான் என்ன பண்ணுறங்க, எவ்வளோ பேர்த்துக்கு உணவு தானியங்களை கொடுக்க முடியுது. இதே ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் மட்டும் ஒரு 30-40 கோடி பேர் இருக்கையிலேயே உணவு தானிய பஞ்சம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு 140 கோடி இருக்கையில் உணவு பஞ்சம் என்பது கிடையாது இல்லைங்களா? வறுமையில் வாழ்கிறவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு கொஞ்சம் பார்க்கும் பொழுது என்னதுங்க, உணவு தானிய பஞ்சம் என்பது இல்லை. அவர்களுடைய, அதாவது ஒரு மக்கள் பாசு கொடுத்து வாங்க முடியாத நிலையில் இருக்கலாமாலேயே, பட் உணவு தானியங்கள் என்பது
இந்த 140 கோடி மக்களுக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அது உணவாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி இல்லைங்களா, அல்லது மருத்துவ அறிவாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னதுங்க? விஞ்ஞான அறிவு. அப்போ இந்த விஞ்ஞான அறிவு வளர்ந்துருக்கிறனால தான் இந்த வசதி வாய்ப்புகளை 140 கோடி மக்களுக்கும் இந்தியாவில் கொடுக்க முடியுது. இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 600 கோடி மக்களுக்கும் கொடுக்க முடியுது இல்லைங்களா. அந்த 600 கோடி மக்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இன்னுமே மக்கள் சாப்பாட்டு கூட இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கடலில் கொண்டு போய் கொட்டினாலும் கொட்டுறாங்களே வளைஞ்சி, இதே அமெரிக்கா என்னதுங்க, கோதுமை உற்பத்தியில் தனக்கு மிஞ்சி அதிகமாக இருந்த பொழுது, நம்மகிட்ட அதிகமாக இருக்கிறது தெரிஞ்சுதுன்னா அதனுடைய நார்மலாக விளைச்சல் அதிகமாக இருந்ததுன்னா என்னதுங்க, விலை குறையும் இல்லைங்களா. அப்போ விலையை குறைக்கணும்னு சொல்லணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அதை கொண்டு போய் கடலில் கொட்டினாங்களாம். எவ்வளோ பெரிய பாவம் பாருங்கள். இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைங்களா. அந்த அறிவு, அந்த மனப்பான்மை நம்மகிட்ட எக்ஸஸாக இருக்கும் பொழுது, இருக்கிற பணத்தை கொடுக்காட்டி போதும், உணவு தானியத்தையாவது என்ன பண்ணுங்க, இருக்கவங்களுக்கு, பசியால் வாடுறவங்களுக்கு கொடுக்கணும். இந்த காலகட்டத்திலையும் 20, 21ஆம் நூற்றாண்டுலேயும் இன்னும் பசி பட்டினியால் இருக்கக்கூடிய குழந்தைகள், மனிதர்கள் இருந்து கொண்டு தான் இருக்காங்க. அது காரணம் என்னங்க? அறம் இல்லாத அறிவு. அறம் இல்லாத அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி எல்லா கண்ட்ரிலையும் எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளம், உணவு தானிய உற்பத்தி எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் ஒரு மனிதர்கள் கூட பசியோடு தூங்க முடியாத அளவுக்கு நம்மகிட்ட உணவு தானிய உற்பத்தி இருக்குது. ஆனால் என்னென்னா, அதை காசு கொடுத்தா தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லைங்களா. எக்ஸஸாக இருக்குல்ல, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு மனநிலை வரலை. இதுதான் என்னதுங்க, அறம் இல்லாத ஒரு வாழ்வு. அப்போ அந்த அறம் இல்லைங்களா, அந்த அறமும் அறிவும் இணைந்தால்தான் என்ன இருக்குங்க, இந்த மனித வாழ்வு, இந்த சமுதாயம் எப்படி இருக்குங்க, மகிழ்ச்சியாக வாழ முடியும். இப்போ நம்ம இருக்கோம், தவம் மட்டும் பண்ணால் போதுங்களா இல்லைங்களா, இறைநிலை உணர்வு பெற முடியுமா? அற வாழ்வு வாழ்ந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க, இறைநிலை உணர்வு பெற முடியும் இல்லைங்கிற. அற வாழ்வு இல்லாத வெறுமனே ஒரு தவம் பண்ணிகிட்டே இருக்கோம், ஏதாவது நடக்குமா? ஒன்றுமே நடக்காது. நம்ம இயன்ற அளவு என்ன பண்ணுங்க, அடுத்தவர்களுக்கு எண்ணம், சொல், செயல்களால் அல்லது பொருளால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும். இல்லைன்னா என்ன ஆகுதுங்க, அந்த அற வாழ்க்கை என்பது இருக்கா. எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறது வேற, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது இருக்கணும். நமக்குன்னு ஒரு கொள்கை, அற வாழ்க்கை இல்லைங்களா. அடுத்தவர்களை கோவப்பட மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன், 6 தீய குணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த தீய குணங்கள் இல்லாமல் நல்ல செயல்களையும் நல்ல சொற்களையும் பயன்படுத்தி, அந்த அறவாழ்வையும் பயன்படுத்தி, அறிவையும் பயன்படுத்தி நம்மள்ட்ட தான் என்ன பண்ண முடியுங்க, இந்த மனித சமுதாயம் அமைதியாக வாழ்வதற்கு முடியும். இல்லை அப்படின்னா அதற்கான சாத்தியமே இல்லை. அதனால தான் சொல்லுவாங்க, நார்மலாக நம்ம கல்லூரியில் போய் அல்லது ஸ்கூலில் போய் படிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி அப்படிங்கிறது என்னென்னா, வெளியில் இருந்து இப்போ நான் நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன், அது கல்வி. அதிலிருந்து ஒரு தகவல் எனக்கு வரும் இல்லைங்களா, அது நாலேஜ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறேன், தெரிஞ்சு வச்சுருந்து என்ன பண்ணுறது, அது பயன்படுத்தணும் இல்லைங்களா. பயன்படுத்தலைன்னா இல்லைங்களா. அப்போ ஒரு பள்ளியிலோ கல்வியிலோ போய் நிறைய படிக்கிறோம். அப்போ கல்வியின் பயன் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அறிவுங்கிறது வேறேங்க. மகரிஷி சொல்கிற அறிவு வேறு, இந்த இடத்துல சொல்கிற அறிவு வேறு. சரிங்களா. மெய்ஞானம், விஞ்ஞானம். இப்போ சொல்கிறது விஞ்ஞான அறிவு, மகரிஷி சொல்கிறது மெய்ஞான அறிவு. நம்ம இடத்துல உடம்புல இந்த உயிர் ஆன்மா அறிவோடு இருக்கு, அறிவேதான் தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த அறிவு வேறு. இந்த இடத்துல அறிவு என்பது என்னதுங்க, விஞ்ஞான அறிவு. அப்போ கல்வியின் பயன் விஞ்ஞான அறிவு, நார்மலாக அறிவுன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அறிவு அப்படின்னா விஞ்ஞான அறிவு, மெய்ஞான அறிவு. அப்போ கல்வியின் பயன் விஞ்ஞான அறிவு. நிறைய தகவல்களை
தெரிஞ்சுக்கலாம். அந்த தகவல் வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்கலாம். அந்த ஆராய்ச்சி வச்சு நிறைய கண்டுபிடிக்கலாம், மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியல இருக்கலாம். அப்போ கல்வியின் பயன் அறிவு. சரி, அறிவு மட்டும் இருந்தால் போதுங்களா? அந்த அறிவின் பயன் என்னவா இருக்குனுங்க? அறிவின் பயன்னா ஒழுக்கம், அறம் சார்ந்த, இல்லைங்களா? அப்போ கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் ஒழுக்கம். ஒழுக்கத்துக்கு தான் மகரிஷி அழகாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. நான் படித்தவன் எப்படி சொல்ல முடியுங்க? மகரிஷி சொன்ன அந்த ஒழுக்கமான ஒரு ஃபார்முலா இருந்தால் மட்டும்தான் நான் அதை சொல்ல முடியும், இல்லைங்களா? அது இல்லை அப்படின்னா நான் ஒழுக்கமானவனை சொல்ல முடியாது. எண்ணம் சொல் செயலால் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ தனக்கோ பிறருக்கோ உடலாலோ உயிராலோ மனதாலோ துன்பமில்லாத வாழ்வு வாழ்ந்தேன் அப்படின்னா நான் ஒழுக்கமானவன்னு சொல்ல முடியும். இல்லாத வரைக்கும் என்ன பண்ண முடியாதுங்க, நான் சொல்ல முடியாது. அப்போ நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு எப்போ சொல்ல முடியுங்க? சும்மா வெறும்னா டிகிரி மட்டும் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. அப்போ அறிவின் பயன் ஒழுக்கம். சரி, ஒழுக்கம் அதனுடைய பயன் என்னங்க? ஒழுக்கத்தின் பயன் எங்கே எப்படி தெரியும்? ஒழுக்கத்தின் பயன் அன்பு. சரிங்களா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் என்ன யாருக்காவது துன்பம் செய்வேங்களா? கோவப்படுமா? மற்றவங்கள என்ன பண்ணுவேங்க? அப்போ தான் அன்பு வரும். ஒழுக்கம் இருந்தால்தான் மற்றவங்க மேலே அன்பு வரும். நீங்கள் வேறு நான் வேறு கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தால் தான் என்ன வருங்க? அன்பு, இல்லைங்களா? கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தின் பயன் அறிவு, அன்பு, அன்பின் பயன் அங்கே தான் அறமே வருதுங்க. அப்போ அன்புக்கும் அறத்துக்கும் என்ன வித்தியாசங்க? தொடர்புடையார் மாட்டு செய்வது அன்பு, தொடர்பிலார் மாட்டு செய்வது அறம், இல்லைங்களா? ஒரு குடும்பம் இருக்குது, அப்பா அம்மா குழந்தைகள் இருக்காங்க. அவர்கள் இருக்கக்கூடிய அன்பு இயற்கையானது, இல்லைங்களா? என் குழந்தைக்கு வந்து ஒரு கீழே விழுந்துட்டான் ஐயோ அப்படிங்கிறது அன்பு, இல்லைங்களா? தெருவில் போகிறான், ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், அடிபட்டுட்டான், ஐயோ அப்படின்னா அது அறம். அவ்வளோதாங்க. யாரோன்னே தெரியாது, போகிறோம், ஏதோ நடந்து போச்சு, கீழே விழுந்துட்டான், அவன் மேலே ஒரு அன்போடு அவனுக்கு எழுப்பி விட்டு தூக்கி வச்சு என்ன அடிபட்டிருக்கோ அதுக்கு தேவையானது செய்கிறது அறம். தொடர்புடையார் மாட்டு செய்வது அன்பு, தொடர்பிலார் மாட்டு செய்வது அறம். சரிங்களா? அப்போ அன்பின் பயன் அறம். அன்பு இருந்தால் தான் அறம் வரும். என்னால் குடும்பத்திலேயே வந்து அன்பு செய்ய முடியல, நான் ஊருக்கு உபதேசம் பண்ணுறேன்னு போகிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆகிப்போய் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, இல்லைங்களா? அதான் மகரிஷி அழகாக சொல்லியிருக்காங்க, தான் குடும்பம் சுற்றம். என்னளவில் உடம்பையும் மனதையும் சரியாக பார்த்துக்க முடிஞ்சாதான் என் குடும்பத்தை பார்த்துக்க முடியும். என்னையவே சரியாக பார்த்துக்க முடியல, அப்புறம் நான் வந்து குடும்பத்தை காப்பாற்றினேன்னா இது வந்து முடியாத காரியம். குடும்பத்தையும் என்னால் சரியாக கவனிக்க முடியல, அன்பாக இருக்க முடியல, நான் போய் ஊருக்கு உபதேசம் பண்ணுறனாலும் இயலாத காரியம், இல்லைங்களா? அதனால தான் தான் குடும்பம் சமுதாயம், அப்புறம் தான் இயற்கை. அப்போ அன்பின் பயன் அறம், அறத்தின் பயன் அப்போ தான் ஞானம் வருங்க. ஞானங்கிறது என்னதுங்க? உள்ளுணர்வு, இல்லைங்களா? எப்போ வந்து இந்த இறைநிலை தான் தெய்வம் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுங்க? உடற்பயிற்சி, காயகல்பம், தற்சோதனை, தவம், இல்லைங்களா? பிரம்மஞான பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சிகள் இதெல்லாம் செஞ்சு முறையாக, இல்லைங்களா, துரியாதி தவம் பண்ணாதான் என்னால் என்ன பண்ண முடியுங்க? இந்த சுத்த வெளியாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சம்தான் தெய்வம் என்று என்னால் உணர முடியும். அது வரைக்கும் என்ன பண்ண முடியாதுங்க? உணர முடியாது. இது ஞானம். எந்த பல்கலைக்கழகத்தில் போய் படித்தாலும் ஞானம் கிடைக்காது, இல்லைங்களா? புத்தரே என்ன பண்ணாருங்க? காட்டுக்கு போய் தான் ஞானம் பெற்றார், இல்லைங்களா? காரணம் என்னங்க? அதான் சொன்னாங்க, புத்தர் வந்து வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு, அரண்மனை விட்டு வெளியில் போயிட்டு தவம் பண்ணி ஞானம் அடைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்களாம். அப்போ அவங்களுடைய மனைவி கேட்டாங்களாம், ஏன் வந்து நீங்கள் வீட்டிலே இருந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கலாமே, ஏன் வந்து காட்டில் போய் ஞானம் அடைஞ்சிங்க?
அப்போ உங்களுக்கு ஞானம் அடைவதற்கு நான் தான் தடையாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அடைந்த ஞானம் உண்மையான ஞானம் கிடையாது அப்படின்னாங்களாம். அது சிந்திக்க வேண்டிய ஒன்று தாங்க, இல்லைங்களா? காரணம் என்னன்னா, குடும்பத்தில் நிறைய என்னதுங்க தொந்தரவுகள் இருக்கும், இல்லைங்களா? அப்போ ஞானம் அடைங்கிறது, இந்த இறைநிலை உணர்வு பெறுறதுங்கிறது, ஏன்னா இறைநிலை தவம் பண்ணணும் அப்படின்னா என்னதுங்க, தொந்தரவுகள் இருக்கக்கூடாது. ஆனால் மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, இல்லற வாழ்வோடு இணைந்து ஞானம் அடைவதற்கான ஒரு மார்க்கத்தை கொடுத்தவர் இந்த உலகத்திலேயே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மட்டும்தான். புத்தரே அரண்மனையை விட்டு வெளியில் போய் தான் ஞானம் அடைந்தார். ஆனால் மகரிஷி அவர்கள் மட்டும்தான் என்னதுங்க, இல்லற வாழ்வோடு இணைந்த ஞானம்தான் முழுமையான ஞானம். எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நான் அந்த ஞானிகளான என்ன பிரயோஜனங்க? அப்போ அதுவும் ஒரு ஆசை தான், இல்லைங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுங்கிறதே ஆசை தானுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க? இல்லை, எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும். இதெல்லாம் யார் பண்ணுறதுங்க? எல்லாரும் ஞானம் அடைஞ்சு காட்டில் போய் உட்காந்துட்டா அப்போ அது உண்மையான ஞானம் இல்லை, இல்லைங்களா? எல்லாரும் புத்தர் ஆகிட்டாங்க, இல்லைங்களா? அப்போ இல்லற வாழ்வோடு இணைந்த ஞானம், விஞ்ஞான அறிவு, சரி மெய்ஞான அறிவு, இல்லற வாழ்க்கையோடு இணைந்த மெய்ஞான அறிவு தான் என்ன பண்ணுங்க, இந்த சமுதாயத்தை உயர்த்த முடியும். அப்போ அதுதான் ஞானம். இதை எங்கேயும் போய் படிக்க முடியாதுங்க, உள்ளுணர்வாக தான் கிடைக்க முடியும். தொடர்ந்து தவம் பண்ண தான் என்ன பண்ண முடியுங்க, அந்த உள்ளுணர்வு. அப்போ அன்பு, அறம், அறத்தின் பயன் ஞானம். ஞானம் அப்படிங்கிறது உள்ளுணர்வு. நானே தான் தெய்வம், இந்த இறைநிலை தான் தன்மாற்றம் அடைந்து இந்த ஓரறிவிலிருந்து 6 அறிவு படைத்த மனிதனாக நான் தெய்வம். தமிழ்ச்செல்வன் தெய்வம் கிடையாது, இந்த உடல் தெய்வம் கிடையாது, இல்லைங்களா? அந்த உடலிலே இயங்குகின்ற ஆன்மா தெய்வம், இல்லைங்களா? அந்த உணர்வு கிடைக்கும், அந்த உணர்வு கிடைக்கும், சரிங்களா? அப்போ ஞானம், ஞானத்தின் பயன் வீடு பேறு அடைதல். ஞானத்தின் பயன் வீடு பேறு அடைதல். அப்போ இந்த கல்வி எங்காவது இருக்குங்களா? கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தின் பயன் அன்பு, அன்பின் பயன் அறிவு, அறிவின் பயன் ஞானம், ஞானத்தின் பயன் வீடு பேறு அடைதல். வீடு பேறு அடைதல் என்னதுங்க, இறைநிலை உணர்வு. உள்ளுணர்வாக தோன்றி இந்த இறைநிலையோடு கலந்து ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு கலக்கின்ற நிலை தான் என்னதுங்க, வீடு பேறு அடைதல். அதுதான் என்னதுங்க, துரியாதீத தவம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தவம். அப்போ இப்போ யார் உண்மையான ஞானத்தை கொடுத்துருக்காங்க, கல்வியை கொடுத்துருக்காங்க? மகரிஷிங்களா, ஸ்கூலில் படித்த கல்விங்களா? ஸ்கூலில் படிச்சிருக்க கல்வி வச்சு நான் வீடு பேறு அடைதல் அடைய முடியுங்களா? மகரிஷினுடைய பயிற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி, ஒழுக்கம், அன்பு, அறிவு, ஞானம், வீடு பேறு அடைதல். முடியுங்களா, முடியாதுங்களா? அப்போ உண்மையான கல்வி எதுங்க, மனவளக்கலை கல்வி, இல்லைங்களா? வெளியில் கல்லூரியில் பள்ளிகளில் கொடுக்கக்கூடிய கல்வி, விஞ்ஞான கல்வி என்ன பண்ணலாங்க, பொருள் ஈட்டுவதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக பயன்படுமோ ஒழிஞ்சி ஒரு மனிதன் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு. மகிழ்ச்சி என்பது ஒரு இப்போ நம்ம வாங்குறதுல, இப்போ எனக்கு ஒரு பொருள் வேணும், கார் வாங்கணும் அப்படின்னா வசதி வாய்ப்பு இருந்தால் வாங்கிடலாம், மகிழ்ச்சி வந்துடும். எவ்வளோ நாளைக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குங்க? அந்த பொருளின் மீது இருக்கக்கூடிய எவ்வளோ ஆசை எனக்கு பற்று இருக்கோ, அந்த பொருளினுடைய அந்த பணம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசை 1 நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், 4 நாள் இருக்கலாம், 1 மாதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் போயிடும், திரும்ப அடுத்த ஆசை வரும், அதை நிறைவேற்றினா தான் மகிழ்ச்சி வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும், போயிடும், அடுத்த ஆசை வரும், மறுபடியும் அதை நிறைவேற்றணும், மகிழ்ச்சி போயிடும். அப்போ மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்குமா? அது நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்காது. ஆனால் இந்த ஞானம் பெற்றால், இறைநிலை உணர்வு பெற்றால் என்னதுங்க, என்னாலும் மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சி மட்டும் இல்லைங்க, அமைதி. மகிழ்ச்சி வேறு, அமைதி வேறு. மகிழ்ச்சிங்கிறது என்னதுங்க, பொருள் சார்ந்தது.
பற்றான வாழ்க்கை, பொருளோடு சார்ந்தது மகிழ்ச்சி. அமைதிங்கிறது என்னதுங்க? எண்ணமில்லாத இருத்தல், சிந்தனைகளும் எண்ணங்கள் இல்லாமல் இந்த மனம் முழுமையாக ஒரு இறைநிலையோடு இணைந்த நிலை இருக்கு இல்லைங்களா, அதுதான் அமைதி. அப்போ துரியாத தவத்தில் என்ன பண்ணணும்? நீங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, உங்களை மறந்து இந்த பரு உடலை மறந்து இருக்கணும். அது அன்னைக்கு தான் என்னதுங்க, இறைநிலை உணர்வு பெற்றிருக்கோன்னு அர்த்தங்க. இப்போல்லாம் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம எல்லாமே, என்னை உட்பட எல்லாருமே, மகரிஷியை தவிர இது எல்லாருமே இப்போ தான் அந்த படிக்கட்டில் ஏறி போயிட்டுருக்கு, ஆரம்பத்தில் இருக்கோம். சரிங்களா? அப்போ அந்த துரியாதீதன் தவம் எப்பொழுது முழுமையாக சித்தியாகுனா, தன்னை மறந்து, இந்த உடம்பை மறந்து, எண்ணங்களும் சிந்தனைகளும் இல்லாத அப்படியே இருக்கும் இல்லைங்களா, அன்னைக்கு தான் முழுமையான. அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட், ஒரு நிமிஷம் அன்னைக்கு கிடைச்சிச்சுன்னா கூட ஓகே. அதற்கு முறையான பயிற்சி வேணும், முறையான பயிற்சி வேணும். சரிங்களா? அந்த பயிற்சி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க, அந்த இறைநிலை உணர்வு பெற முடியும். அந்த இறைநிலை உணர்வு பெற்றால் மட்டும்தான் ஒரு மனிதன் என்ன பண்ண முடியுங்க, மன அமைதியோடு வாழ முடியும். சரிங்களா? அப்போ இந்த நிலையில் அறமும் அறிவும் இருந்தால் மட்டும்தான் இந்த மன அமைதியாக வாழ முடியும், இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா அறம் இல்லாத அறிவு இந்த சமுதாயத்தை அழிவு பாதையில் கொண்டு சேர்க்குமே ஒழிது மனிதனுக்கு அமைதியை கொடுக்காது. அறம் இல்லாத அறிவு மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்குமோ ஒழிய, வசதி வாய்ப்புகளை கொடுக்குமோ ஒழிஞ்சி மனம் அமைதியாக வாழ்வதற்கு பொருந்தாது. அப்போ அறிவோடு அறத்தோடு கலந்த அறிவு தான் என்ன பண்ணுங்க, ஒரு மனிதனை அமைதியாக வாழ்வதற்கு, மனிதனை மட்டும் இல்லை, மனிதன், தனி மனிதன், குடும்பம், சமுதாயம், இந்த உலகம் முழுமையும் அமைதியாக வாழணும் என்னால் அறமும் அறிவும் இணைந்த வாழ்க்கையாக ஒரு மனிதன் வாழ பழகி கொண்டால் என்றால் என்னதுங்க, நான் மனிதன் அமைதியோடு வாழலாம் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த உரையை செவிமடுத்து கேட்பதற்காக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இதற்கான ஒரு உந்துதலை கொடுத்த மகரிஷி அவர்களுக்கும் இறைநிலைக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. மிகவும் அருமையான விளக்கம். கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக அறமும் அறிவும் கல்லூரி ஆசிரியராகவும் வேதாத்திரி ஆசிரியராகவுமே கிளாஸ் எடுத்துட்டீங்க. நாங்களாம் மாணவர்கள் மாதிரி உட்காந்து கிளாஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. மிகவும் அற்புதமான விளக்கங்கய்யா. அதிகம் படித்ததுனால தான் இந்த அளவுக்கு பேச முடியுது. நாங்களாம் கூட அந்த அளவுக்கு பேச முடியாது. நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், கருத்துக்கள் தெரியாது இருந்தது, நிறைய தெரிஞ்சுக்கிட்டோங்கய்யா. நன்றி, வாழ்க வளமுடன்யா. அடுத்ததாக நன்றியுரை வழங்க அருள்நிதி பிரபாவதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து கொடுத்த அனைவரையும் வாழ்த்திடலாம். தவநிலைக்கு வந்துடுறாங்க. தொகுப்பாளர் அம்மா அவர்கள், திருமதி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன், அவர்கள் அன்பு குடும்பம், அவர்கள் ஆன்மீக அருள் தொண்டு, இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய அம்மா ராதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், சாந்தி தவம் நடத்தி கொடுத்த சுமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்கள் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன், அவர்கள் அருள் தொண்டு, வாழ்க வளமுடன், வரவேற்பு நல்கிய அருள்நிதி ஜெயக்குமார் ஐயா அவர்கள், அவர்கள் அன்பு குடும்பம், அவர்கள் அருள் தொண்டு, சிந்தனை விருந்து வழங்கிய அருள்நிதி ஆர் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள், அவர்கள் அன்பு குடும்பம், அவர்கள் ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன். நன்றியுரை வழங்கிய பிரபாவதி அவர்கள் வாழ்க வளமுடன். அறிவிப்பு:
நாளைக்கு வந்து மகரிஷியோட 20வது ஆண்டு நினைவு விழா. நிகழ்ச்சியில் எதுவும் இல்லை, எப்பவும் போல் தவம் நடக்கும். அனைவரும் வீட்டிலே இருந்து அவரை நினச்சி தவம் பண்ணி வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. ஒரே நிமிஷம், ஒரே ஒரு பாரதியாருடைய பாடல் மட்டுங்க. ஏங்க திருப்பி நேரம் கருதி நிறைய எடுத்துகிட்டு வந்தேங்க, நேரம் கருதி சொல்ல முடியல. அட்லீஸ்ட் இந்த பாரதியாருடைய ஒரு அருமையான பாடலுங்க. நான் முதல்ல அதோட அர்த்தம் சொல்லிட்டேன். பட்டு பாரதியார் எப்படி பாடல் மகரிஷியருடைய வரியெல்லாம் எப்படி வந்து அப்படியே கொண்டு வருவாங்க. கேளப்பா சீடனே கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேலை கண்டு தாளை பார்த்து இருகரம் மேற்கூப்பி அப்படின்னு பாரதியார் சொல்கிறாருங்க. சரிங்களா? கேளப்பா சீடனே, அதாவது என்னதுங்க, இந்த பாடல் எங்கே வருதுன்னா, ஒரு பாரதியார்கிட்ட வந்து ஒரு சீடன் போய் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, தெய்வம்னா யார், குருன்னா யார், எப்படி தெய்வத்தை பார்க்குறது, குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறப்ப தான் பாரதியார் இந்த பாடலை சொல்கிறாருங்க. ஒரு சீடனை பார்த்து பாரதி சொல்வதாக ஒரு பாடல். கேளப்பா சீடனே கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேலை கண்டு தாளை பார்த்து இருகரம் மேற்கூப்பி அப்படின்னு சொல்கிறாருங்க. சங்கர சங்கரவென்று பணிதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நான் சொன்னேன் இல்லைங்களா, மண் தெய்வம், மலை தெய்வம், மலம் தெய்வம் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா, அது மாதிரி பாரதி சொல்கிறார். தெய்வம் அப்படின்னா விநாயகர் கோயிலில் சிலை மட்டும் இல்லை. கேளப்பா சீடனே கழுதை ஒன்றை கீழான பன்றியினை, அவர் என்ன பண்ணிட்டாருங்க, கழுதைன்னு சொல்லிட்டாரு. கழுதை நார்மலாக சொல்லிட்டார். பன்றியை சொல்லல, கீழான பன்றியினைன்னு சொல்லிட்டாருங்களாம். அப்போ கீழான பன்றியினை தேலை கண்டு, அப்போ கழுதை என்ன பண்ணுங்க, அழுக்க சுமக்கிறது, ஐந்தறிவு ஜீவன். பன்றி என்ன பண்ணுங்க, மலத்தை சாப்பிட்டு வாழ்கிறது. அப்போ கீழான பன்றியினை. தேல் என்ன பண்ணுங்க, விஷத்தை கக்கும். சரிங்களா? தேலை கண்டு இரு கரம் தலைமேற் கூப்பி சங்கர சங்கரவென்று பணிதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ குரு யார், தெய்வம் யாருன்னா இப்படி சொல்லிட்டார். உடனே அவருக்கு வந்து ஒரு என்னடா வந்து எல்லாமே வந்து ஒரு அகிரணையாக சொல்கிறோம், ஒரு ஐந்தறிவு ஜீவனாக சொல்கிறோமே, அதுலேயே வந்து பன்றியை வந்து கீழான பன்றியை சொல்லிட்டோமே, ஒரு தவறான விளக்கத்தை கொடுத்துட்டோமேன்னு அவருக்குள்ள ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. எப்படி வந்து மகரிஷிக்கு வந்து மலத்தை முழிச்சோன்னா இச்சின்னு சொல்லிட்டாருன்னா, அதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு உள்ளுணர்வாக வந்து ஒரு கீழான கஷ்டமாக போச்சு. இது நடந்த உண்மைங்க. சரிங்களா? மகரிஷி வந்து சென்னையில் ட்ரெயினில் போய் வெஸ்ட் மாம்பழத்தில் மேற்கு மாம்பழம்னு சொல்லுவாங்க, அங்கே இறங்கி அப்போல்லாம் ட்ரெயினில் இறங்கி அது வழியாக இறங்கி அந்த நடந்து போகணுங்க டி நகர் வழியாக. அங்கே போகல, இப்போ தெருவில் வந்து மழை மலர்ந்துருக்கு, அதை முழிச்சோன்னா இச்சின்னு சொல்லிட்டாருங்களாம். அதை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கார். அதை கீழே நினச்சிட்டுமேனு மகரிஷி வருந்திருக்காங்க. அப்போ அவரும் மகரிஷியும் பாரதியும் எப்படி இருக்காங்க பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லாருமே ரெண்டு பேரும் ஒன்று தாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லிட்டார். அப்போ சங்கர சங்கரவென்று பணிதல் வேண்டும்னு சொல்லிட்டாருங்க. ஓகே, பாரதிக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு. கீழான பன்றின்னு சொல்லிட்டோம், கழுதைன்னு சொல்லிட்டோம், தேல்னு சொல்லிட்டோம். அப்போ எல்லாமே வந்து ஒரு அக்ரணையாக சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு உணர்வு. மறுபடியும் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லலான்னு என்ன சொல்கிறாருங்க, கூலத்தை, கூலம்னு என்னதுங்க, குப்பை. சரிங்களா? மலத்தினையும் வணங்குதல் வேண்டும். தெருவில் குப்பை கிடக்குது இல்லைங்களா, அதை வணங்கணும். மலம் இருக்கா, வணங்கணும். நான் முதல்ல சொன்னாலே அது மாதிரி தான், மலத்தினையும் வணங்குதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாராம். என்னடா மறுபடியும் வந்து குப்பை, கூலம், மலம், கீழான பொருட்களையே சொல்கிறோமே, உயர்வான பொருட்களை என்னவே சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு மகரியும் குற்ற உணர்வு. மறுபடியும் என்ன சொல்கிறாருங்களாம், கூடி நின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம். கூடி நின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம். கூடி நின்ற பொருள் அப்படின்னு என்னதுங்க, மலை, மண் இல்லைங்களா, புல், பூண்டு, கண்ணில் எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் தெய்வம் அப்படின்றார். கூடி நின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு, மீளத்தான் இதை தெளிவாக விரித்து சொல்வேன்,
விண் மட்டும் தெய்வம் இல்லை மண்ணும் அகுதே அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கவிதையில் சொல்கிறாருங்க. சரிங்களா? இந்த கவிதையை படிக்கல என்ன பண்ணுங்க, மகரிஷினுடைய வாழ்வும் பாரதியினுடைய வாழ்வும் எப்படி இருக்குங்க, ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இந்த கவிதையிலேருந்து நமக்கு புரியுறது என்னதுங்க, எல்லாமே தெய்வம், அனைத்தும் தெய்வம். கண்ணில் பார்க்கறத மட்டும் இல்லை, உணர்வாக நம்ம இது இப்போ இந்த சவுண்டு வருது இல்லைங்களா, அதுவும் தெய்வம் தான். இந்த மைக் தெய்வம், என் தெய்வம், எழுத்து தெய்வம், எழுதுகோளும் தெய்வம் இல்லைங்களா? அப்போ கூடி நின்ற பொருட்கள் அனைத்தும் தெய்வம், விண் மட்டும் தெய்வம் இதில்லை மண்ணும் அகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கவிதையில் பாரதியார் சொல்கிறார். இந்த நிறைவோடு உரையை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிகவும் அருமையான கவிதைங்க ஐயா, விளக்கமும் அருமையாக இருந்தது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன், உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கடன் வறுமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில்